ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் அற்புதமான 2 எளிய மூச்சு பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். இந்த மூச்சு பயிற்சிக்கு பெயர் சகஜ நிலை மூச்சு பயிற்சி. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அளவீடு, இவ்வளோ இழுக்கணும், இவ்வளோ நிறுத்தணும், இவ்வளோ விடணும் அப்படின்னு ஒரு அளவீடுகளோடு செய்தோம். இது எளிமையாக யார் வேணாலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான 2 பயிற்சிகள். இதில் அளவீடுகள்லாம் கிடையாது. சரி, முதலாவது பயிற்சி 2 கைகளையும் இப்படி அகலமாக விரித்து மூச்சை இழுத்துக்கணும். எவ்வளோ இழுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஆழமாக சுவாசிக்கணும். உள்ளே அடி வயிறு வரையில் சுவாசம் உள்ளே போகிற மாதிரி மூச்சை இழுக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே இயல்பு நிலைக்கு திரும்பணும். இது நாசிகள் வழியாக தான் மூச்சை இழுக்கிறோம், நாசிகள் வழியாக தான் மூச்சை வெளியே விடுறோம். அதாவது நிறுத்துறதும் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்திட்டு மெதுவாக விடணும். 3 நிலைகளில் இது நடக்கும். ஒன்று, மூச்சை இழுக்கிறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. அதே மாதிரி மூச்சை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறுத்துகிறோம். அதே மாதிரி மூச்சை மெதுவாக விடுறோம், நாசி வழியாக மெதுவாக விடுறோம். இப்போ செய்து காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் செய்கிறேன். இன்னொரு முறை செய்யலாம். அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்முத்திரை இடது கையில் வச்சுக்கணும். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை நம்ம இழுக்கணும், அடி வயிறு வரையில். முதல் பயிற்சி மாதிரியே தான். இழுத்துட்டதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்தணும், மூச்சை உள்ளுக்குள்ளேயே நிறுத்தணும். அதுக்கப்புறம் வாய் வழியாக ஒரு விசில் ஊதுற மாதிரி மெதுவாக மூச்சை வாய் வழியாக வெளியிடணும். இப்போ செய்யலாம். நான் ஒரு முறை செய்து காட்டுறேன். இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கணும், வலது கையிலையும் சின்முத்திரை வச்சுக்கலாம். என்னோட சேர்ந்து ஒரு 2 முறை செய்யலாம். நல்ல ஆழமாக மூச்சு இழுங்க, அடி வயிறு வரையில். ஸோ இந்த பயிற்சி 2 பயிற்சியும் செய்கிறதுனால நமக்கு நுரையீரல் பலப்படும். இப்போ நம்ம சரியாகவே சுவாசிக்கிறதில்ல, மேல் மட்டமாகவே சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆயில் கம்மியாகுது. அடி வயிறு வரையில் நம்ம சுவாசமே போகிறதில்ல. அதற்கான பயிற்சி தான். அதே மாதிரி நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளே இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.